ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க ஆண்டி, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்கீங்க. என்ன பேச போறீங்க? திவ்யா, உனக்கு ஆன்ட்டி பிடிக்கும் தானே? என்ன கேள்வி இது? இத சொல்லதான் தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கௌதம், உனக்கு அங்கிள பிடிக்குமா? பிடிக்குமாவா? இவ்வளோ பிடிக்கும். அப்போ ஆன்ட்டி எது சொன்னாலும் கேப்பதானே? ஆமா. அப்போ அங்கிள் என்ன சொன்னாலும் கேப்பதானே? ஆமா. இத பாரு திவ்யா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா மதி கௌதம் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். சொல்ல போனா நீ அவங்கள விட ரொம்ப தெளிவானவ. ஒரு விஷயம் சொன்னா நீ உடனே புரிஞ்சுப்ப. இப்ப நீ பெரிய பொண்ணா வேற ஆயிட்ட. கண்டிப்பா ஆன்ட்டி சொல்ல வரத நீ சரியா புரிஞ்சுப்ப. நான் சொல்ல வர்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் தெரியல, ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நாம அடிக்கடி சந்திச்சுக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா எப்பவும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிறது சரியா வருமானு எனக்கு தெரியல. ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்க? நாங்க 3 பேர் சண்டை போடுவோம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சண்டை போட மாட்டோம். இல்ல என் பெட்லயே மதிப்படுத்திக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்பலாம் தொல்லை கொடுக்க மாட்டேன். என் வேலையை நானே பார்த்துப்பேன். ஆமா, நாங்களும் தான். அப்புறம் தினமும் எல்லாம் உங்களை வெளியே கூட்டிட்டு போக சொல்ல மாட்டோம். வீக்லி ஒன்ஸ் போனா போதும். அதுவும் இல்லையா, மந்த்லி ஒன்ஸ் கூட ஓகே தான். நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உனக்கு நான் இதை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஆண்டி, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் தைச்சு தரேன். அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன். உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ எப்ப வேணாலும் வந்து பேசலாம். ஆமா, அதுக்கு தானே நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்றோம்.